வாடா வினோத். சார் மச்சான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். என்ன காலங்காத்தில் நீங்கள் பார்க்க வர சொல்லியிருக்க? என்ன சொல்கிறது, இந்த இன்டர்வியூ என்ன செட் ஆகலை மச்சான். மச்சான் இவ்வளோ தான் பிரச்சனையா? இனி எத்தனை கம்பெனி தான் மச்சான் நான் ஏறி இறங்க? டென்ஷனாக இருக்குது. நான் படித்த படிப்புக்கும் பார்க்குற வேலைக்கு ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா மச்சான்? இந்த இன்டர்வியூ இல்லாட்டி இன்னொரு இன்டர்வியூடா. cheer up man. you know what, பேசாமல் எங்கள் அப்பாக்கிட்டே சொல்லி ஏதாச்சும் ரெக்கமெண்டேஷனில் போயிடலான்னு பார்க்குறேன்டா. இதுக்கு மேலே முடியல என்னால். டேய், ரெக்கமெண்டேஷனில் போகிறதெல்லாம் ஒரு இஷ்யூ கிடையாது மச்சி. ஆனால் அது உன்னோட தாளாண்மை உடைச்சிரும் பார்த்துக்க. எனக்கு இப்போ தேவை ஒரு வேலை, உன்னோட தத்துவம் கிடையாது. ஏய் இது தத்துவம் கிடையாது, இது உன்னோட தகுதி. அண்ட் காலங்காத்தாலே பார்க்கில் வச்சு திருக்குறள் சொல்கிறேன்னு கோச்சிக்காத மச்சான். ஆனால் இதுக்கு அருமையான ஒரு குறள் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஏண்டா இது என்ன புதுசாடா எனக்கு? சொல்லு கேட்போம். தாளாண்மை என்னும் தகைமை கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இப்போ நீ உழைச்சி முன்னேறணும் அப்படிங்கிற அந்த விடாமுயற்சியில் இருக்கிற பார்த்தியா, அதுதான் மச்சான் நாளைக்கு நீ மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற அந்த மனப்பக்குவத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, நீ இப்படி யோசிப்பாரு. இப்போ இன்னொருத்தவங்களோட ரெக்கமெண்டேஷனில், அது யாராக வேணாலும் இருக்கட்டும், ஒரு ரெக்கமெண்டேஷன் நீ போனீன்னு வச்சுக்கோ, அவங்களுக்கு நீ ஒரு கடமைப்பட்டிருக்க லைஃப் லாங். ஆனால் இதே இது நீ உன்னோட சொந்த முயற்சியில் போனீன்னு வச்சுக்கோ, 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த ஒரு பொசிஷனில் நீ அப்போ நிற்ப. ஆனால் அந்த செருக்கு தாண்டா ஒரு மனுஷனுக்கு அழகு. யோசிப்பாரு. you know what, எனக்கு புதன்கிழமை இன்னொரு இன்டர்வியூ ஒன்று இருக்குடா. நான் அதை அட்டன் பண்ண வேணும்னு தான் பார்த்தேன். ஆனால் இப்போ நீ சொல்கிறத வச்சு பார்க்கும்போது I'm going to try even more harder. Bro, I really appreciate this talk. That's it, simple. இதுக்கு போயிட்டு சும்மா பொறுப்பு பண்ணி உட்காந்துருக்காத. சரி இப்போ எனக்கு வேலைக்கு டைம் ஆகுது, கிளம்பலாமா? நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன். லெட்ஸ் கோ. The meaning of this verse is the pride of serving society stems directly from the excellence of one's hard work and self-reliance.